இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில் மிக முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கோம் இப்போது. ஏன்னா அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை பற்றி கேட்பாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி லிங்க் ஆகி வருது, இதற்கும் அதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இல்லை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்பிரிட்டேஷனும் லிங்க் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடிய விடைகள் பார்த்திங்கன்னா இத்தனை டாக்ட்ரைன் தான். கிட்டத்தட்ட எல்லா டாக்டரைனும் சாரதி லா ஸ்டடீஸ் கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மிங்கிள் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். இந்த டாக்டரைன்ஸை 1 by 1 எழுத போகிறீங்க. இதில் இருக்கிற ஒரு 5 டாக்டரைனை பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான விடை நம்மளுக்கு கிடைச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு கேஸ் ஸ்டடியோடு எழுதுங்க. அதே போல் எந்த டாக்டரைனுங்களாம் கேஸ் ஸ்டடி இருக்கோ அந்த டாக்டரைனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எது ஈஸியாக புரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் அதுதான். டிஸ்கஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தின் பொருள் விளக்கு முறையை விளக்குக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்மளுடைய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். மற்றபடிக்கு வேறு எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் இதுவாக தான் இருக்கணும். அதில் பாருங்கள் இத்தனை டாக்டரைன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் பவர் அப்படின்ற மாதிரி, உட்கிணை இணையாத பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்சிடென்சியல் பவர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்குப்பைடு ஃபீல்டு, அதுக்கப்புறம் டெரிட்டோரியல் நெக்ஸஸ், கலரபிள் லெகிஸ்லேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், செப்பரபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், அதுக்கப்புறம் அல்ட்ரா வைரஸ், அதுக்கப்புறம் வெய்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ், டாக்டரைன் ஆஃப் எக்லிப்ஸ். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டாச்சு, இது வீடியோ போட்டாச்சு, இது வீடியோ போட்டாச்சு, இது வீடியோ போட்டாச்சு, இது வீடியோ போட்டாச்சு, எக்லிப்ஸும் வீடியோ போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைரஸை கூட சேர்த்து நம்ம பார்த்துட போகிறோம். அல்ட்ரா வைரஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரம்பு மீறுறதுன்னு அர்த்தம். என்ன வரம்பு மீறது? ஒரு நட்பாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், வரம்பு மீறினாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம சரியாக பேச மாட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட். அதே போல தான் 2 சட்டங்களுக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரம்பு மீறுதுன்னா அந்த சட்டத்தை நம்ம ஒதுக்கிடலாம் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். இந்த பேராகிராஃப் நம்ம படிக்கும்போது இந்த அல்ட்ரா வைரஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு மிக எளிமையான பதம் நம்மளுக்கு கிடைச்சிரும். வைரஸ் என்ற ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் பார்த்துக்குங்க. VIRES, VIRU கிடையாது, அந்த வைரஸ் கிடையாது. ஓகேங்களா? சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில சட்டமன்றங்களும் 2 அசம்பிளி நம்மளதில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அசம்பிளி, 2 இருக்குது. மாநில சட்டமன்றங்களும் மத்திய பாராளுமன்றங்களும், ஓகேங்களா, 2 இருக்குது. சட்டங்களை இயற்றிக்கொள்ள அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சட்டங்களை ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் அளிக்கிறது யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுக்குதுப்பா. நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சட்டத்தை ஏற்றிக்கிங்க அப்படின்ற மாதிரி அதிகாரத்தை கொடுத்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாரம் அளித்த சட்டத்தினை மீறி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை டாக்டரைன்ஸ். அதிகாரம் அளித்த சட்டத்தினை மீறி இவர்கள் சட்டத்தினை இயற்றினால் சம்பந்தமே இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறி அல்லது வேறு எதனா ஆர்டிக்கலை வயலேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான சட்டங்களை இயற்றினால் அதற்கு பெயர் தான் அல்ட்ரா வைரஸ், வரம்பு மீறல் கோட்பாடு அப்படின்னு பேர். வேறு ஒன்றும் கிடையாது. இதை தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த மாதிரியான விஷயம் வந்ததுன்னா யார் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றுவது லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியும். இவங்க சட்டத்தை ஏற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய புத்தகமாக நம்ம கையில் வந்துடும், அட்வொகேட்ஸ் கையில் வந்துடும். இந்த மாதிரி கேஸ் வரும்போது ஒரு பிரச்சனை அல்ட்ரா வைரஸாக வருதுன்னும் போது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஆனரபிள் ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், அதை கரெக்ஷன் பண்ணுற வேலை அவங்களுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. என்னதான் இவங்க சட்டத்தை ஏற்றினாலும் கரெக்ஷன் பண்ணுற வேலை ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுத போகிறீங்க. அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய இந்த கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் கிட்டத்தட்ட இருக்குது. ஒரு 6 இல்லை 5 நீங்கள் பெருசாக நீங்கள் எழுதினீங்கன்னா போதும் பிக் கொஸ்டினுக்கு, இல்லைனா தனித்தனியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் சியில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஸ்டினை இதிலிருந்து தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க நீங்கள்.
இதிலிருந்து தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. அதனால் இந்த டாக்டரைனை கொஞ்சம் தெளிவாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.